இன்றைய தியானம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். நீதிமொழிகள் 16:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் எழுதுகிறதான இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று தான் படைத்தாராம். சகலத்தையும் தமக்கென்று படைத்தவர் உங்களை என்னையும் எதுக்காக படைச்சார்னு நம்ம உணர்ந்து கொள்வோமானால், ஒவ்வொரு நாளும் நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த, நம்மை வேறு பிரித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் துதி, கனம், மகிமை, மாட்சிமை யாவையும் செலுத்துவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் படைக்கப்பட்டது படைத்தவரை தினந்தோறும் புகழணும், ஆராதிக்கணும், அவரை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்லணும். அதுக்காக தான் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் உண்டாக்கி இருக்கிறார், படைச்சிருக்கிறார். ஏசாயா சொல்லும்போது 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து. கர்த்தர் எதுக்காக உங்களையும் என்னையும் படைச்சார், சிருஷ்டித்தார்னா அவருடைய மகிமைக்கென்று உருவாக்கினாரு, படைச்சாரு, சிருஷ்டித்தாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் 5 கண்ட மக்களையும் அவருடைய ஜனங்களை அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், அவருடைய மகிமைக்கென்று உருவாக்கினார், அவருடைய மகிமைக்கென்று படைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இருதயம் பூரிக்கும். அதன் மூலமாக கர்த்தர் அவருக்கென்று ஒரு கூட்ட மக்களை கொள்ளை பொருளாக சேர்த்து கொள்வார். அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட மகனே, மகளே. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் இந்த ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்தினேன், உருவாக்கினேன், படைச்சேன், சிருஷ்டித்தேன்றதை தெளிவாக சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருக்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள். நாம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்? நம்ம ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம், அவங்கள கனப்படுத்தணும், அவங்கள நம்ம கவனிக்கணும், அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யணும், சம்பாதிச்சு அவங்க கையில் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும், கவனிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்மளை எதுக்காக இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்குனார், படைச்சார்னா அவருடைய நாமம் மகிமைப்படணும். அவருடைய ஜனமாக நம்மளை எதுக்காக வச்சிருக்கிறார்னா, ஏற்படுத்தினார்னா அவருடைய துதியை சொல்லி வரணும். அதுக்காகத்தான் கர்த்தர் ஏற்படுத்தினேன்னு சொல்கிறார். நமக்கு நம்ம உள்ளத்தில் நான் படித்து நான் கலெக்டர் ஆகணும், கமிஷனர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இன்னும் பைலட் ஆகணும், இன்னும் என்னென்னலாம் இருக்குது உலகத்திலேயே பெரிய போஸ்டிங். அந்தந்த போஸ்டிங்கில் நம்ம வளர்ந்து பெருகணும்னு நம்ம உள்ளத்தில் ஆசை இருக்கலாம். அதே போல் தான் நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்னாம மகிமைக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவங்க ஏன் துதியை சொல்லி வருவாங்கன்னு தான் நம்மளை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினவருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா, அல்ல தினந்தோறும் இந்த மகனை எதுக்கு நான் படைத்தேன் அப்படின்னு அவர் துக்கப்படுற மாதிரி வாழறோமா? இன்றைக்கி கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நினச்சி, அப்பா நான் இது வரைக்கும் சுயநலமாக எனக்குன்னு வாழ்ந்துட்டேன், ஆனால் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக நான் வாழலையே, உங்கள் துதியை சொல்லி வரலையே, உங்களுக்காக சாட்சி சொல்லலையே, சாட்சியாக வாழலையே, என்னை மன்னிங்க ஐயான்னு கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லும்போது எழுதுறாரு, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகலமும், இந்த பூமியில் உள்ள சகலமும் அவரால் தான், அவர் மூலமாகத்தான், அவருக்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அவரால்,
அவர் மூலமாய் அவருக்காக இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி போற்றணும், புகழணும், மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும். பிரியமானவர்களே, தினந்தோறும் நம்ம தேவ சமூகத்தில் போய் கடந்து போய் அப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிற குணாதிசய உடையவர்களாக இருப்போமானால் அவருக்கே சகல துதிகன மகிமையை செலுத்தி அவரை குறித்து சாட்சியை ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் சொல்லுவோமானால் அவருடைய இருதயம் எவ்வளோ மகிழும். பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் அவருக்காகவே படைச்சு வச்சிருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். பரலோகத்தில் ஒரு சத்தத்தை யோவான் கேட்டு அதை எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்லுதான் அந்த சத்தம்? கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். அவர்தான் கனம், மகிமை, வல்லமை பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. பூமியிலையும் அவருக்கு தான் மகிமை செலுத்தணும், பரலோகத்திலையும் அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 16:4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். என்ன படைச்சது? உங்களை மகிமைப்படுத்த, எங்களை உருவாக்கினது, எங்களை ஏற்படுத்தினது. தினந்தோறும் உமக்கு மகிமையை செலுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்கு துதி கன மகிமை செலுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை பற்றி மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதுவரை எனக்கு தனக்கு என்று வாழ்ந்து கொண்டிருந்ததால் அந்த சுயநல வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் எங்கள் கர்த்தர் உமக்காக எங்களை படைத்தீர் என்பதை, உருவாக்கினீர் என்பதை, சிருஷ்டித்தீர் என்பதை, வேறுபரித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு மகிமை செலுத்தத்தக்கதாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.